அனைவருக்கும் வணக்கம். நான் சோதரி தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, புத்தாண்டு ராசி பலன்கள். புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 கன்னி காலபுருஷ தத்துவப்படி 6ஆம் ராசியான கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கார். இப்போ பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல மீனத்தில் சனி இருக்கார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல கும்பராசியில் ராகு சஞ்சரிச்சிருக்காங்க. ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் கேது சிம்ம ராசியில் இருக்காங்க. ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் கர்மஸ்தானத்தில் குரு மிதுன ராசியில் இருக்காங்க. இதுதான் இந்த வருடகிரகங்களுக்கு உண்டான அந்த அமைப்பு. சரிங்களா, இப்படி தான் இருக்குது. சனி ஒரு ராசிலேருந்து 2.5 வருஷம் ஆகும் இன்னொரு ராசிக்கு போகிறக்கு. ராகுக்கு 1.5 வருஷம் ஆகும், டைம் எடுத்துக்குவாங்க. குரு ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறக்கு 1 வருஷம் டைம் ஆகும். ஆனால் இந்த வருடம் பாருங்கள், ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடக்கும். கடகராசி குரு வந்துடுவார். அப்புறம் அக்டோபர் மாதம் கடைசி பகுதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிசாரமாக குரு சிம்ம ராசிக்கு வந்துடுவாங்க. 2 இடத்துக்கு இந்த வருடம் குரு மாறுறது ஒரு நல்ல ஒரு அமைப்புன்னே சொல்லிடலாம் கன்னிராசிக்காரங்களுக்கு. பொதுவாகவே கன்னிராசிக்காரங்க பயங்கர புத்திசாலியாக, அறிவாளியாக, நல்ல ஒரு நாலேஜான ஒரு ஆட்களாக தான் இருப்பாங்க. சரிங்களா, நல்ல ஒரு வியாபாரத்தை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. நல்ல ஒரு பயங்கர ஒரு புத்திசாலியாக, ஒரு டேலண்டான பர்சனாக இருப்பாங்க. உங்களுக்கு பாருங்கள், இந்த வருடம் கேட்ட இடத்துல வேலை கிடைச்சிரும். உங்களுக்கு நினச்சபடி வேலை கிடைக்கும். நல்ல தொழில், நல்ல உத்தியோகம், இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துடும். சரிங்களா, இதெல்லாமே இந்த 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குருவும் 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குருவும் உங்களுக்கு நல்ல விதமாக ஏற்படுத்தி தரும். உங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கிறனால உங்களுக்கு வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடு, கருத்து மோதல். நீங்கள் கன்னிராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃப்க்கோ பார்த்திங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. நண்பர்கள்கிட்ட சில மனக்கசப்பு வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கூட்டு தொழில், நண்பர்கள், கணவன் மனைவி உறவு, உங்கள் பார்ட்னர்கிட்ட மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கணும். அவங்களோட ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் வரும், அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நீங்கள். மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலையெல்லாம் நல்லா இருக்குங்க. உங்களுக்கு நான் 6ஆம் இடத்துல ராகு இருக்கார். அது உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு தான். ஏன்னா டிசம்பர் மாதம் லாஸ்ட்டில் தான், டிசம்பர் மாதம் 2026 டிசம்பரில் தான் ராகு கேது பயிற்சி நடக்கும். அப்போ 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். நல்ல வேலை கிடைக்கும் உங்களுக்கு. கேட்ட இடத்துல வேலையில் மாற்றம், இல்லை இடமாற்றம், வேலையில் வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா மன உளைச்சல், அந்த டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் எல்லாமே உங்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு கம்மியாகும். சரிங்களா, வெளியூரில் போய் வேலை பார்க்கணும், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணுன்னு ஒரு ஆசையிலையும் ஒரு ஏக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் வெளியூரில் போய் வேலை பார்க்குறது, வெளிநாட்டில் போய் வேலை கிடைக்கிறது, வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா நிரந்தரமாக ஒரு வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் இந்த வருடம் உங்களுக்கு அமைய போகுது. சரிங்களா, இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான ஒரு காலம்னு சொல்லிடலாம். திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வருடம் திருமணம் நடந்துருங்க. ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு நல்ல விதமாக அமைஞ்சிரும். ஏன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல வர்றாரு. ஆரம்ப பகுதியில் ஒரு சில பேர் நிச்சயம் பண்ணுறது, உறுதி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துடும். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு திருமண வாய்ப்பு கைக்கூடி வந்துடும். உங்கள் வாழ்க்கை துணை யாருன்னு இந்த வருடம் ஆரம்ப பகுதியிலே உங்களுக்கு தெரிய வரும். 11ஆம் இடத்துக்கு குரு ஜூன் மாதம் 2ஆம் தேதி வந்துடுவார். அக்டோபர் மாதம் கடைசி பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துக்கு வருவார். அப்போ வெளிநாட்டு பிரயாணம் இந்த வருடம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். வெளிநாட்டு பிரயாணம், வெளிமாநில பிரயாணம், இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். சொந்த தொழிலுக்காக முதலீடு போடணுன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்க இந்த டைமில் சொந்த தொழிலுக்கு முதலீடு பண்ணலாம். நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. கேட்ட இடத்துல உதவி, கேட்ட இடத்துல கடன், இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்குங்க. ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வருடம் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குன்னே சொல்லிடலாம். சரிங்களா, ஏன்னா அடுத்தவங்களுக்காக உழைச்சி கொடுக்குறீங்க, உங்களுக்கு திறமை இருக்குது, அறிவு இருக்குது. ஆனால் அடுத்தவங்க சம்பாதிச்சுட்டு போயிடறாங்க, அடுத்தவங்க முன்னேறிட்டு போயிடுறாங்க. இதுதான் உங்கள் வாழ்க்கையில் இப்போ போயிட்டுருக்கு ஒரு சில பேர்த்துக்கு. இதெல்லாமே மாறும், இந்த நிலைமை எல்லாமே மாறும். சரிங்களா, அதனால் பொறுமையாக இருங்க. நல்ல வேலையில் இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வருடம் சுமாரான ஒரு வேலை, ஒரு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வேலைக்கு போயிருப்பீங்க. இந்த வருடம் நல்ல ஒரு வேலையில் போகிறீங்க. நல்ல வேலை மாற்றம் கிடைக்க போகுது. வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடச்சிரும் இந்த வருடம் உங்களுக்கு. சரிங்களா, மற்றபடி வெளியூர், வெளிநாட்டு பிரயாணம், இதெல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுது. கேட்ட இடத்துல உதவி, கேட்ட கடன், பேங்க் லோன் அப்ரூவ் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த டைமில் உங்களுக்கு சக்ஸஸ் தான். அதில் மாற்றமே கிடையாது. திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல திருமணம் இந்த வருடம் அமைஞ்சிரும். 2ஆம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பும் இந்த வருடம் உங்களுக்கு கைக்கூடி வந்துடும். டைவர்ஸ் ஆகிடுச்சிங்க சார், கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, பிரிஞ்சிட்டோம், செப்பரேட் ஆகிட்டோம், எங்களுக்கு இந்த வருடம் நல்ல மேரேஜ் எங்களுக்கு அமையுமா, செகண்ட் மேரேஜுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், நல்ல திருமணம் அமையுமான்னு கேட்குறாங்க ஒரு சில பேர். அவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் 2ஆம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு நல்லபடியாக உங்களுக்கு அமையும். சரிங்களா, ஆசை நிறைவேறும். 11ல் குரு வரன்றாலே ஆசை நிறைவேறிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு கையில் பணம் வரும்.
கன்னிராசிக்காரன் கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் நடுப்பகுதிக்கு அப்புறமா பாருங்கள் நிறைய லாபங்கள் கிடைக்கிறது, தொழிலில் டெவலப்மெண்ட் ஆகிறது, வேலையில் நல்ல ஒரு அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு மரியாதை கிடைக்கிறது, உங்கள் மேலதிகாரிக்கு உங்களுக்கு இருந்த அந்த பிரச்சனைகள் விலகிறது எல்லாமே இந்த வருடம் உங்களால் பார்க்க முடியும். அப்போ நல்ல வேலை, நல்ல தொழில் இதெல்லாம் உங்களுக்கு அமையும். நல்ல குடும்பம் உங்களுக்கு அமையும். நல்ல வரன் உங்களுக்கு அமையும். ஒரு பொண்ணாக இருந்தீங்கன்னா ஒரு உங்கள் வாழ்க்கை துணை யாருன்னு உங்களுக்கு தெரிய வரும். ஒரு ஆணாக இருந்தால் உங்கள் மனைவி யாருன்னு இந்த வருடம் ஆரம்ப பகுதியில் உங்களுக்கு யாருன்னு தெரிய வரும் உங்களுக்கு. சரிங்களா? நல்ல ஜாதகம் பாருங்கள், வரன் பாருங்கள். நல்ல வரன் உங்களுக்கு இந்த வருடம் அமையும். அதில் டவுட்டே கிடையாது. சரிங்களா? கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நண்பர்கிட்ட மட்டும் சில கருத்து வேறுபாடு, மனக்கசப்பு வந்துட்டு போகும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா வேறு பெரிய பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு வராது. அதேமாதிரி கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, உடம்புல இருந்த அந்த வியாதிகள், உடம்புல வியாதி இருக்கா அது அடியோடு ஒழுகி போகுது, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்கா அதிலிருந்து மீண்டு வெளியே வர போகிறீங்க. இதெல்லாமே இந்த 6ஆம் இடத்தில் இருக்கிற ராகு நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். 12ஆம் இடத்தில் இருக்க கேது வந்து அயல்நாட்டு பிரயாணம், வெளிநாட்டு பிரயாணம் இதெல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? மொத்தத்தில் சொல்லப்போனால் இந்த 2026ஆம் ஆண்டு கன்னிராசி நேயர்களுக்கு ஒரு லாபம் நிறைந்த, ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமையும். நல்ல வேலையும், நல்ல தொழிலும், நல்ல உத்தியோகம் இதெல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு அமைய போகுது. அதே மாதிரி திருமண வாய்ப்பு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு எவ்வளவோ பரிகாரம் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ கோயிலுக்கு போயிருப்பீங்க, எவ்வளோ முயற்சி பண்ணியிருப்பீங்க, எதுவுமே நடந்திருக்காது. இந்த டைமில் உங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு, திருமணம் நடக்கக்கூடிய அந்த அமைப்பு உங்களுக்கு கைக்கூடி வரப்போகுது. சரிங்களா? இதெல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு விஷயந்தான். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து தோல்வி சந்திச்சுட்டு இருந்தவங்க, தொடர்ந்து நஷ்டமாக போயிட்டு இருந்தவங்க, வருமானமே இல்லாமல் கடன் தொழில் அவதிப்பட்டு அசிங்கமானப்பட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் தேவையான அளவுக்கு கையில் நிறைய பணம் கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய உச்சம் பெறக்கூடிய குரு நிச்சயமாக உங்களுக்கு இந்த வருடம் ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஜூன் மாதத்தில் இருந்து உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆரம்ப பகுதியில் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சில நல்ல விஷயங்கள் நடக்கிறது, சில அறிகுறிகள்லாம் உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும். அதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னே சொல்லலாம். சரிங்களா? இப்போ கன்னிராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த, லாபம் நிறைந்த ஒரு பொன்னான அதிர்ஷ்டமான காலகட்டமாக இந்த 2026ஆம் ஆண்டு அமையுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. பயன்படுத்திக்கோங்க. இது ஒரு அருமையான வருடம். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். நம்ம கோச்சார பலன் நம்ம இப்போ பார்த்தா கூட உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி, நீங்கள் என்ன நட்சத்திரம், நீங்கள் உத்திர நட்சத்திரமா இல்லை அஸ்த நட்சத்திரமா சித்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா, உங்கள் ஏஜுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில கிரகங்கள் உங்களை வழி நடத்திட்டு இருக்கும். தசாபுத்தி போயிட்டுருக்கு உங்களுக்கு. சரிங்களா? அது நல்ல தசாபுத்தியா கெட்ட தசாபுத்தியான்னு அவங்கவுங்க ஜாதகத்தில் லக்னத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் நல்ல கிரகங்கள் உங்களை வழி நடத்திட்டு இருக்கா, கெட்ட கிரகங்களை உங்களை இயக்கிட்டு இருக்கான்னு அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எதில் ஃபோக்கஸ் பண்ணணும், எந்த விஷயத்தில் அவாய்ட் பண்ணணும், எந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணணும், இதெல்லாமே அவங்க ஜாதகத்தை பார்த்தா தான் தெளிவாக சொல்ல முடியும். சரிங்களா? ஏன்னா கோச்சார பலன்கிறது வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசிக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருப்பீங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடந்துடாது. அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி, அவங்கவுங்க கர்ம அமைப்புக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்களும் சில அனுபவங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கும், அனுபவங்கள் கிடச்சிட்ருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். உங்கள் ஜாதகத்தை பாருங்கள், என்ன போயிட்டுருக்கு, இப்போ நேரம் எப்படி இருக்குது, இனிமேல் எப்படி இருக்குன்னு தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரி தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் குழுவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.